பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரம் போகலாமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தமது சாயலாகவே மனுஷனை சிருஷ்டிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா நீங்க நன்றாக கவனித்து பாருங்கள். அந்த 26ஆம் வசனத்திற்கு முன்பாக 25ஆம் வசனம் வரைக்கும், 1லிருந்து 25 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் பகலை உருவாக்கினார், வெளிச்சத்தை உருவாக்கினார், ஆகாய விரிவை உருவாக்கினார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் செடி கொடிகளை உருவாக்கினார், சூரியன் சந்திரனை உருவாக்கினார், சமுத்திரத்தின் மச்சங்களை உருவாக்கினார், மிருகங்களை உருவாக்கினார். ஆண்டவர் நமக்காக, அதாவது மிருகங்கள், கனித்தரும் விருட்சங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்கினார். ஒவ்வொன்றையும் உருவாக்கி விட்டு பின்புதான் அங்கே நம்ம பார்க்கிறோம் 26வது வசனம் மற்றும் 27வது வசனத்துல தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப நீங்க நன்றாக கவனிங்க. ஒரு மனுஷனை உருவாக்குகிறதற்கு முன்பாகவே அவனுக்கு தேவையான அனைத்து காரியங்களும், பறவைகள், மிருகங்கள், சமுத்திரத்தின் மச்சங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிச்சம், பகல், இரவு எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு தான் மனுஷனை உருவாக்குனாராம். அந்த அதிகாரத்தை படிக்கும்போது எவ்வளவு ஆழமா இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு காலங்கள் எடுத்திருக்கும். அத்தனை காரியங்களும் உருவாக்கிட்டு தான் ஒரு மனிதனை, ஒரு சாதாரண ஒரு மண்ணுக்கு சமமான ஒரு மனிதனை கர்த்தர் உருவாக்குகிறார். ஏன்னா அவன் சந்தோஷமா இருக்கணும்னு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்மளை சுற்றிலும் எக்கச்சக்கமா பிரச்சனை இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆனா ஒன்றே ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும். நமக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உருவாக்கி, நமக்கான சந்தோஷங்களை, நமக்கான என்ன சொல்றது, நமக்கான சொபிஸ்டிகேட்டட் லைஃபை கர்த்தர் உருவாக்கிட்டு தான் நம்மளுக்கு என்ன பண்றாரு, நம்மளை இந்த வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை மனுஷனாய் உருவாக்கி இருக்கிறார். அப்போ நம்மளை சுற்றிலும் பிரச்சனைகள் இருந்தா ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள். நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் மறைந்திருக்கிற ஆசீர்வாதத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்மளுடைய கண்கள் தான் அதை பார்க்கல. கரெக்டுங்களா இல்லைங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கலாம், நம்மளுடைய இம்மை பொழுது மறைகிற இந்த பிரச்சனைகளை கண்டு துவளாமல், ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எங்களுடைய கண்கள் காணணும், எங்களுடைய செவிகள் கேட்கணும், எங்களுடைய நாவு உம்முடைய நன்மையை குறித்து பேசுகிற நாவாய் மாறணும், நாங்கள் அதை ருசி பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்கலாம். ஒரு மனிதனை உருவாக்கும் போது இத்தனை காரியங்களும் உருவாக்கின தேவன் உங்களை இந்த உலகத்துல உருவாக்குறதுக்கு முன்பாகவே உங்களுக்கான காரியங்களை உருவாக்காமலா உங்களை படைத்திருப்பார். உங்களுடைய தாயின் கருவில உங்களை உருவாக்கி இருப்பார். அந்த நல்ல தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஆண்டவரை, எனக்காய் எல்லாவற்றையும் செய்துதான் என்னை உருவாக்கி இருக்கிறீர். நான் தான் நன்றி கெட்டவனாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை தயவாய் மன்னிங்க. எனக்காய் உருவாக்கின ஆசீர்வாதங்களை எங்களுடைய கண்கள் காணட்டும், எங்களுடைய செவிகள் கேட்கட்டும், எங்களுடைய நாவு சாட்சி சொல்லட்டும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு லாஸ்லாக்கியத்தை நீர் எங்களை தந்தீரே, உமக்கு நன்றி. அப்பா, சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே நாங்கள் நன்றி கெட்டவர்களாய் பேசினது உண்டு. தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காய் நீர் எத்தனை ஆசீர்வாதங்களை உருவாக்கி ஆண்டவரே எங்களை அந்த பூமியில வைத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை நுகர்கிறவர்களாய், அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள திராணி உள்ளவர்களாய் நீர் எங்களை எல்லாரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி உள்ள வாழ்க்கை நாங்கள் வாழணும் ஆண்டவரே. நன்றி கெட்டவர்களாய் அல்ல, நன்றி உள்ளவர்களாய், எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறங்க, எங்களுடைய செவிகளை திறங்க, எங்களுடைய நாவின் கட்டுகளை நீர் அவிழ்த்து போடுங்க ஆண்டவரே. எப்பொழுதும் உமக்கு முன்பாக ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவரே நீர் விரும்புகிற பாத்திரங்களா நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.